போலீஸே திருடாதே, திருடாதே, திருடாதே. திருமாவளவன் முதலா ஊன்றிய கட்சி கொடிக்கம்பம் அகற்றப்பட்டிருக்கு. மதுரை புதூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இந்த கொடிக்கம்பம் காவல்துறையினரால் அகற்றப்பட்டிருக்கு. விசிகாவை தொடங்கும் போது முதலாக திருமாவளவனால் ஏற்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பம் தான் இது. அனுமதி இல்லாமல் 62 அடி உயரத்துக்கும் இந்த கொடிக்கம்பம் உயர்த்தப்பட்டதால் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. 62 அடி கொண்ட இந்த விசிகாவோட கொடிக்கம்பத்தை இன்னைக்கு திருமாவளவன் கொடியேற்றி இருக்க நிலையில் இந்த கொடிக்கம்பம் இப்போ அகற்றப்பட்டிருக்கு. இந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை தொடர்ந்து மதுரை புதூர் பகுதியை சேர்ந்த விசிகாவினர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு திருமாவளவன் பேசிய வீடியோ அண்மையில் வெளியாகி அது சர்ச்சையில் கிளப்பிய சூழ்நிலையில் இந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விஷயம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கப்படுது. அமெரிக்கா பயணம் சென்றிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் திரும்பிய இந்த நிலையில் ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். ஆனால் சில நிமிடங்கள்லேயே அந்த வீடியோ மறுபடியும் டெலீட் செய்யப்பட்டது. மறுபடியும் 11 மணி அளவில் மறுபடியும் அந்த வீடியோ அப்லோட் செய்யப்பட்டுச்சு. மறுபடியும் அது டெலீட்டும் செய்யப்பட்டுச்சு. இப்படி இருக்க அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு. தமிழ்நாட்டு அமைச்சரவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படும் அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து துணை முதல்வர் யார் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. இப்படி இருக்க அமைச்சரவையில் மாற்றம் வரும் பொழுது தனக்கு அமைச்சரவையில் ஒரு பதவி வேணும் அப்படின்னு திருமாவளவன் மறைமுகமாக கேட்கிறதா இந்த வீடியோவை பார்த்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த வீடியோ குறித்து தனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு திருமாவளவன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அண்மையில் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்த திருமாவளவன் ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அதாவது திமுக கூட்டணியில் இருந்துட்டு எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க திருமாவளவன் வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ தனக்கு கூட்டணியில் சரியான மரியாதை கிடைக்கல, அதனால தான் அவர் இப்படி வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் பலர் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இறுதியாக இந்த வீடியோ அப்லோட் செஞ்சு இமீடியட்டாக டெலீட் செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு திருமாவளவன் கேட்ட கேள்விக்கு அவர் இதுக்கு சரியான பதில் அளிக்காமல் அவர் கடந்து சென்றார்.